வணக்கம் மை டியர் கமாண்டர்ஸ். என்ன வேலை செட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எனக்கே போர் அடித்து போச்சு. சரி, விஷயத்துக்கு வரேன். ஒருத்தர் முக்கியமான 2 பேரை சந்திக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க 2 பேரை சந்திக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்லி வைப்போம்னு கிடையாது. அதாவது இந்த சோசியல் மீடியா, இந்த லைவ் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி லைவில் என்ன நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்கிறதுனால, இப்போ என்ன மாதிரி இன்னும் ஒரு நடிப்பு, ஒரு சினிமா சான்ஸுக்காக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பாட்டு பாடுறவங்க, ஒரு மியூசிக் டைரக்டரு, இவங்களுடைய திறமைகள்லாம் அதில் காமிச்சு பிரபலமாகி, புரியுதுங்களா? சினிமா வாய்ப்பு கிடைக்கும், நடிக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜப்பானி பாஸ் முரளி இருக்கார், மல்லேஷ் கண்ணன் இருக்காங்க, புரியுதுங்களா? எல்லாருக்கும் நாய் பேய்க்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு சினிமாவில். நல்லவங்கள தவிர்த்து, திறமை உள்ளவங்கள தவிர்த்து. இந்த ஜப்பானி பாய்ஸு தம்பிங்களுக்கு இன்னும் கிடைக்கல, புரியுதுங்களா? அந்த மாதிரி பிளாட்ஃபார்மை இது லைவுங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு, இந்த லைவுங்கிற ஆப்ஷனாலேயே டிக்டாக் மாதிரி இப்போ இதுவும் ஒழிஞ்சு போயிடும் போல், யூடியூப்பும் அந்தமாரி பண்ணுறீங்க. சில அட்வொகேட்டுகளை பார்த்து பேசும்போது இது சம்மந்தமாக என்ன இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க சமூக சிந்தனையில் இருப்பாங்கல்ல, சோசியல் ஒர்க்கும் பண்ணுறாங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஆட்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இதையும் ஒழிச்சு கட்டுருவாங்க. அதுக்குண்டான வேலையெல்லாம் கிட்டத்தட்ட 30% வேலை நடந்துகிட்ருக்கு, இன்னும் 70% வேலைன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த காலையில் ஒரு செட்டப்பு, சாயங்காலம் ஒரு செட்டப்பு, நைட்டு ஒரு செட்டப்போட விதமாக செட்டப்போட உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு உங்களோட வச்சுக்குங்க. அதை ஏன் லைவில் உட்காந்து பேசி இது இப்போ ஆம்பளையும் பொம்பளையும் கள்ளக்காதல் ஜோடிங்க தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, பொண்ணுங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது என்னமோ அது உங்களுடைய விருப்பம். அதை ஏன் நீங்கள் உட்காந்து லைவில் உட்காந்து, அதாவது கள்ளக்காதல் பண்ணுற ஜோடியாவது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் போயிடுறா ஒரு நாளைக்கு. இந்த ஆம்பளை கட்டிங் பண்ணிக்கிட்டு 2 பொண்ணுங்க, அது ஏதோ ஒரு உறவு பேரை சொல்கிறாங்க, அதை சொல்ல விரும்பலை, அது அவங்க விருப்பம், புரியுதா? இருந்துட்டு போங்க. நீங்கள் எதுக்கு உட்காந்துட்டு சின்ன பொண்ணுங்க ஆனால் கேட்டால் அது ஏதோ ஒரு உறவு பேர் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு கட்டிங், ஆம்பளை மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்குதுங்க. ஆரம்பத்தில் ஒரு கோஷ்டி இருந்தது, பின்னா 4-5 கோஷ்டி உருவாயிடுச்சு. இது எங்கே போய் முடியும்னு பார்த்தா, இப்போ வளர் இளம் சின்ன பசங்க இருக்காங்க, டீனேஜ் பசங்க, வளர் இளம் தலைமுறைகள், இவங்க எல்லாரையும் மண்டையை கழுவுறது. இந்த மாதிரி படிக்க தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, இந்த மாதிரி உட்காந்து விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துட்டு கதையாக பேசிக்கிட்டு ஜாலியாக ஆட்டம் ஆடிக்கிட்டு வீடியோ போட்டு இந்தமாரி பேசினா, கோல்ஸ் போடுங்க, சூப்பர் சாட் பண்ணுங்கள் அப்படின்னு பேசினா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நமக்கு எந்த படிப்பும் தேவையில்ல, வேலையும் தேவையில்ல, இதுவே போதும், இதை வச்சு வேறு மாதிரி எதாவது போய்க்கலாம் வந்துக்கலாங்கிற மாதிரி இந்த சின்ன பசங்களை டீனேஜ் பசங்களை, அதாவது அந்த பசங்களை மூளையை கழுவுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா? அதாவது ஒரு தான் கெட்ட குரங்கு தன்னுடைய வனத்தையும் கெடுத்த கதையாக நீங்கள் கெட்டதும் இல்லாமல் இதை உட்காந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இப்படி தான் பண்ணீங்க டிக்டாக்கில். அது ஒரு காரணம், ஒரு இதுவும் காரணம், சில அரசாங்க இதுவும் காரணம், அதனால் தடை பண்ணாங்க. முக்கியமாக அதுக்காக நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. அந்தமாரி இதெல்லாம் திசையாக திருப்புறாங்க, சின்ன பசங்களை மண்டையை கழுவுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பண்ணி அதை ஈத்து மூடினாங்க. அது இப்போ 5-6 வருஷம் மேலே ஆகுது. 2020 நினைக்கிறேன். ஆமாம், 20 ஈத்து மூடினாங்க அதை, புரியுதா? 20 21 ஞாபகம் இல்லை. அதே மாதிரி இதையும் மூடிடாதீங்க. இது ஏன்னா எத்தனையோ நடிப்பு ஒரு நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க ஒரு இசையை எனக்கு இந்த கிட்டார் வாசிப்பேன், வீணை வாசிப்பேன், இன்னும் எவ்வளோவோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அதை வச்சு அவங்க திறமையை காமிச்சு வீடியோ போடுறாங்க, லைவ் போடுறாங்க, பாடுறாங்க, அவங்களுடைய திறமையெல்லாம் காமிக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கும்னு. அவங்களெல்லாம் நீங்கள் சேர்ந்து கெடுக்கிறீங்க. உங்களை மாதிரி தப்பான ஆளெல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதுனால இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் திருந்துங்க. இந்த லைவ் ஆப்ஷனையும் எடுக்க வச்சிடாதீங்க. அதுக்கு கிட்டத்தட்ட வேலை பார்த்துட்ருக்காங்களாம், புரியுதுங்களா? எல்லாரும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னமோ ஊரில் நடக்க தெரியும், கிராமத்தில் சண்டை போட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களே தடுக்காமல், அந்த மாதிரி எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், இதையும் ஈத்து மூடிடாதீங்க, புரியுதுங்களா? தேவையில்லாதவெல்லாம் இது பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே வச்சுக்கிங்க. இந்த இல்லீகல் ரிலேஷனு,
அவரை கணக்கில் உட்காந்து பேசுகிறாங்கப்பா நான் பார்க்குறேன். என்னென்னமா சின்ன பசங்களை ஏன்ப்பா அப்படி மூட மண்டையை கழுவி விட்றீங்க, அவங்களுக்கு திசை திருப்புறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் கெடுங்க. நீங்கள் கெட்டது இல்லாமல் அவங்க மற்றவங்களையும் கெடுக்காதீங்க. நீங்கள் திருந்துங்கன்னு சொல்ல தான் வந்தேன். அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகுற, மன உளைச்சல் ஆகுது உங்களெல்லாம் பார்த்தா. தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிங்க, அதான் உங்களுக்கு நல்லது. யூடியூப்பையும் ஈத்து மூட வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க.